வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். டுடேஸ் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இது கிளாஸ் 12ல் வருது. இதில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் செஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அச்சீவர்ஸை பார்ப்போம். வெல்கம் டு டுடேஸ் செஷன். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்ப இந்த டாபிக்ல இருந்து 4 மார்க்ஸ் வரும். போர்டு எக்ஸாமுக்கு 4 மார்க்ஸ் வரும். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து 4 மார்க்ஸ் வரும். ஆக மொத்தம் 8 மார்க்ஸ் இந்த சாப்டருக்கு. ஸோ அதுல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் 4 மார்க்ஸ் இதுல போர்டு எக்ஸாமுக்கு வரும். சிபிஎஸ்இ 12th இருக்கு. சிபிஎஸ்இ 12th பாத்தீங்கன்னா இது செகண்ட் சாப்டர். இது என்னன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ன்றது என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ். ஆல்ரெடி நீங்க 11th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்திருப்பீங்க. இது இன்வர்ஸ், அதனுடைய இன்வர்ஸ் தான் இது. இப்ப இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல என்னென்ன, இப்போ நீங்க ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திருப்பீங்க. அதுல என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், 1 to 1 இருக்கணும் அண்ட் ஆன் டு இருக்கணும். அப்பதான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப நிறைய இந்த 1 to 1 இல்ல ஆன் டு 1 தவிர நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்காது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ ஒன்லி 1 to 1 மட்டும்தான், 1 to 1 இருக்கணும், ஆன் டுவும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் என்ன இருக்கும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல நல்லா வாங்கிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதுல என்னன்னா இப்போ அதர் ஃபங்க்ஷன்ஸ்ல நேச்சுரல் டொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே இருக்கும். அதனால அதுக்கு என்ன இருக்காது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, இப்ப இது எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சயின்டிபிக் ஃபீல்டுல, அடுத்தது என்ஜினியரிங் ஃபீல்டுல, அடுத்தது கால்குலஸ், இந்த ஏரியால எல்லாம் இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்ப நம்ம சேனலுக்கு நியூவா நீங்க வந்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல என்ன பார்த்திருப்பீங்க, சைன் தீட்டா. ரீகால் பண்ணிக்கோங்க. இதை ரீகால் பண்றோம் 11th போர்ஷன்ல இருந்து. சைன் தீட்டானா நம்ம என்னன்னு சொல்றோம், ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டெனியூஸ். அடுத்தது காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா என்னன்னு சொல்றோம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டெனியூஸ். அடுத்தது டான் தீட்டானா என்ன, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்க ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்ப இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது sin 30னா என்ன வேல்யூ, sin 60னா என்ன வேல்யூ, sin 45க்கு அதே போல அதுக்கு ஒரு டேப்லர் காலம் என்ன கொடுத்திருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த டேப்லர் காலம் அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். இந்த மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு ட்ரிக் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரிக்குக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டு இது இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபியூ 1 minute 1 second கூட இருக்காது. அவ்வளோ ஒரு செகண்ட்ல நீங்க அந்த டேப்லர் காலத்தையே நீங்க மனப்பாடம் பண்ணிட முடியும். இதுக்காக நீங்க ஃபுல் டேப்லர் காலத்தை மனப்பாடம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அதுல கொடுத்துருக்கிற அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். இதை முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொரு டேப்லர் காலம், இன்னொரு இது இருக்கும், வீடியோ இருக்கும். அதனுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதுல என்னன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்
எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்றோம், இது செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்றோம், தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்றோம், ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்றோம். இப்ப இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கேன், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதாவது ஆல் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன டிகிரில இருந்து வரும், 0ல இருந்து 90, இந்த இடத்துல வந்து 180, இந்த இடத்துல 270, இந்த இடத்துல 0 and 360 அப்படின்னு வரும். இப்ப இந்த இடத்துல வருது, இப்ப இந்த சைட்ல உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து மைனஸ் வேல்யூஸ். இப்ப இங்க 360 0 இங்க இருக்கு, இப்ப இங்க 90 இருக்கு. 0 to 90ல இருக்கிற எந்த வேல்யூ, எந்த டிகிரியா இருந்தாலும், எந்த சைனோ காசோ இல்ல டேனோ சீக்கண்டோ இல்ல கொசிகண்டோ எதுவா இருந்தாலுமே அதனுடைய சைன் ஃபுல்லாவே எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த சைட்ல வரீங்க 90 to 180ல வருது, அப்ப இந்த இடத்துல இது என்ன பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு. அப்படி வரும்போது இது நெகட்டிவா இருக்கிறதுனால எது மட்டும்தான் இங்க பாசிட்டிவ் வரும், சில்வர்ன்றது சைனு, சைன் எஸ்ன்றது சைனை குறிக்குது இல்லையா, சைனும் கொசைனும் கொசிகண்டும், சைனும் கொசிகண்டும் மட்டும்தான் இங்க பாசிட்டிவ், மற்றது எல்லாம் என்னது நெகட்டிவ். அதே போல இந்த இடத்துல தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்ததுன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ், டீ ஃபார் டேன், டேனும் காட்டும் அதனுடைய ஆப்போசிட், டேனும் காட்டும் என்ன இதுல இங்க வந்து பாசிட்டிவா இருக்கும், மற்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கப்ஸ் ஃபார் காஸ் அண்ட் சீக்கண்ட், காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவா இருக்கும், மற்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். அந்த வீடியோவை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சாதான் நீங்க வந்து இந்த இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் போலாமா? இப்ப ஒரு இது பார்த்துக்கோங்க, சைன் எக்ஸ். இப்ப இதுக்கு இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அதே போல சைன் தீட்டா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா இப்படி எழுதலாமா? சோ இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ன்றது. இப்ப நம்ம வந்து இதே போல நம்ம வந்து சைன் இன்வர்ஸுக்கு கண்டு பார்ப்போம். இது வந்து சைன் எக்ஸனுடைய கிராஃப். இந்த சைன் எக்ஸனுடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து இந்த கிராஃபுக்கு, அதாவது சைன் எக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா என்ன ரூலு, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும், 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்கணும், ஆன்-டு ஃபங்க்ஷன் இருக்கணும். 1-to-1 ஃபங்க்ஷனும் ஆன்-டு ஃபங்க்ஷனும் ரீகால் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்போ வந்து a is equal to 1 2 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, b is equal to 2 3 4 இப்படி இருக்குன்னா 1 2 3 2 3 4 1 to 1 2 to 3. ஸோ இப்போ இதுதான் என்னது டொமைன்னு சொல்லுவோம், இதை வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட்னும் இதை இமேஜ்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கும் ஒரு இமேஜ் இருந்ததுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். சைன் எக்ஸ் இது இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இப்போ இதுல வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டாபிக்கை ரீகால் பண்ணணும். இதுல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். எப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து 1-to-1 இருக்கணும், 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கணும், அடுத்தது ஆன்-டுவா இருக்கணும். ஆன்-டுவா இருந்தாதான் இது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஆனா எல்லா ஃபங்க்ஷனுமே என்ன இருக்காது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. 1-to-1 ஃபங்க்ஷனும் இல்ல ஆன்-டு-1 ஃபங்க்ஷனும் அதுல இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு சைன் எக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய கிராஃபை பாருங்க, இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இதனுடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. இப்ப டொமைன் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இப்ப நீங்க வந்து 30 டிகிரி 60 டிகிரி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க ஹையர் கிளாஸ் வந்தாச்சு. இதை வந்து நீங்க எப்படி எழுதணும்னா π/2 அப்படிதான் எழுதணும். π/2 இந்த பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ல மார்க் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல மைனஸ்ல வர்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றோம், டொமைன்னு வச்சுக்கலாம். இப்ப ரேஞ்சுன்றது என்ன, இந்த கர்வனுடைய பொசிஷனை பாருங்க, இது எங்க இருந்து எங்க வருது, -1ல இருந்து +1க்குள்ள வருது.
அப்போ -1ல இருந்து +1க்குள்ள வரும்போது அது வந்து ஃபுல்லாவே என்னது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த -1ல இருந்து +1க்கு வரும்போது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டொமைன்ல இருக்கிற அத்தனைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து செட் ஆகுமா? அப்ப இது வந்து 1 to 1 இல்ல ஆன் டு 1 வருதா அப்படின்னு அதனுடைய பாருங்க இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்படி வந்திருக்கா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1ல இருந்து ரேஞ்சுன்றது என்ன? இதனுடைய லெங்த் -1ல இருந்து +1 வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு இருக்கா? அப்ப இதனுடைய லெங்த் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இட் லீட்ஸ் ஃப்ரம் -5/2ல இருந்து 5/2 வரைக்கும் இருக்கு. ஆனா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா -1 to 1ல தான் இருக்கு. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீக் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பீக் இந்த இந்த இதுல இருந்து இந்த பீக் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இப்ப எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இங்க 1 -1 to 1 இதுதான் ரேஞ்ச். இப்ப இந்த இடத்துல இங்க இருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு இதுவா பாயிண்டா இன்க்ரீஸ் ஆகுமா? இங்க எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும்போது இந்த வேல்யூ அப்ப டொமைனும் ரேஞ்சும் வேற வேற இருக்கும். அப்ப இங்க வரும்போதும் டொமைனும் ரேஞ்சும் வேற வேற இருக்கும். எப்படி வேற வேற இருக்கும்னு சொல்றேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 0 to π/2ன்னு இருக்கு. இப்ப இங்க என்ன π/2ன்றது என்ன 90 டிகிரி. இப்ப இங்க என்ன இருக்கலாம் 20 இருக்கலாம் 30 இருக்கலாம் 40 இருக்கலாம் 50 இருக்கலாம் 60 இருக்கலாம் 70 இருக்கலாம் 90க்குள்ள எவ்வளவு இருக்கோ அந்த ரேஞ்ச் வரும். அந்த வேல்யூஸ் இங்க வரும். அப்ப இங்க எப்படி வரும்? அந்த 1க்குள்ள டிவிஷன் ஆகும் 0.1 0.2 0.3 0.4 அப்படி அப்போ வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? அப்ப டொமைனும் ரேஞ்சும் ஒன்னொன்னுக்கும் வேரி ஆகும். இப்போ எந்த இதுல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பீக் வரைக்கும் இந்த பீக்ல இருந்து இந்த பீக் வரைக்கும் டிஃபரெண்ட் டொமைன் டிஃபரெண்ட் ரேஞ்ச் இருக்கும். சரி இப்ப திருப்பி இப்படி வருது. இந்த 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து சேமா வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது 90 டிகிரினா இங்க 45 வரும். அதே 45 தான் இங்கேயும் வரும். இது எந்த ரேஞ்சில வருது? இப்ப பாரு. இந்த ரேஞ்சில வந்து சேமா தான் வரும். எது இமேஜ் தட் இஸ் ரேஞ்ச் வந்து இது ரெண்டுத்துக்குமே இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் சேமா வரும். அப்ப இனிமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி டிக்ளைன் ஆகும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் சேம் டு தட் ஆஃப் இந்த ஏறும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அதே போலதான் இறங்கும் போதும் இந்த வேல்யூஸ் இருக்கும். அதனால ரேஞ்ச் சேம் ஆயிடும். அப்ப ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்காது. அப்ப எது வரைக்கும் ஒன் டு ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீக்ல இருந்து இந்த பீக் வரைக்கும் தான் இருக்கும். அதனாலதான் சைன் தீட்டாக்கு நம்ம என்ன சொல்றோம்? சைன் இன்வர்ஸுக்கு நம்ம என்ன சொல்றோம்? சைன் இன்வர்ஸ்க்கு -π/2ல இருந்து π/2 வரைக்கும் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகும். ரேஞ்ச் டிஃபரண்ட் ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் வரதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் இருந்து இப்ப நம்ம வந்து அது வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிராஃப்ஸ் என்ன லிமிட் பண்ணிடுறோம்ல. இப்ப இதுல எல்லா கிராஃபும் பார்த்துக்கணும்ன்ற நிறைய இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுட்டா போதும். சைன் என்ன ஆகாது? போர்டு எக்ஸாம பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃப் எல்லாம் 1 to 1 ஃபங்க்ஷன்ல சைன் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஆஃப் x 1 to 1 ஃபங்க்ஷன்ல இருக்காது. ஏன் மினிமைஸ் பண்றோம்? -π/2 வரும்போது -π/2 வரைக்கும் +π/2 எதுக்காக அந்த டொமைன் ரேஞ்ச் என்ன ஆகுது? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரு டொமைனுக்கும் ஒரு ரேஞ்ச் கரெக்டா 1 to 1 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. 1 to 1 எப்ப எக்ஸிஸ்ட் ஆகுது? -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் இருக்கும்போது தான் ஒரு டொமைனுக்கும் ஒரு ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா இது? ஓகே. இந்த டேப்லர் காலத்தை பாருங்க. இந்த டேப்லர் காலம் ரொம்ப 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 முக்கியம்.
இந்த டேப்லர் காலத்தை நீங்க வந்து இந்த டேப்லர் காலத்தை நல்லா பைஹார்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சுதான் இந்த எக்ஸசைஸ்ல சம்ஸ் எல்லாம் போட போறோம். இப்ப இதை பத்தி பார்ப்போம். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா ஆகாதா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனுடைய டொமைன் என்ன, -1 to 1ல போகுது. அதனுடைய ரேஞ்ச், இது பிரின்சிபல் வேல்யூ இஸ் நத்திங் பட் ரேஞ்ச். ஓகே, இப்ப இது வந்து என்னது, -π/2ல இருந்து π/2 வரைக்கும் தான் இது வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இது இப்போ -1 to என்னதுன்னா, இது இந்த டொமைன் இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம, ரேஞ்ச் இருக்குது. இங்கதான் எக்ஸிஸ்ட் ஆகுது, அங்கதான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அதை தான் இங்க லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வர்ஸுக்கும், சைன் இன்வர்ஸ்க்கு -1 to 1, அதுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும், -π/2 to +π/2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு -1 to 1, இது 0 to πன்னு இருக்கும். இப்ப கொசிகண்ட் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா -1 to 1, π/2, -π/2 to π/2. ஆனா அதுல 0 மட்டும் எலிமினேட்டட். why 0 is eliminated? 0 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொசிகண்ட் தீட்டானுடைய வேல்யூ எப்படி எழுதலாம், 1/sin தீட்டான்னு எழுதலாம். இப்ப இங்க வந்து π/2ன்னு எழுதிக்கோங்க. கொசிகண்ட் π/2, கொசிகண்ட் π/2னா கொசிகண்ட் 90 டிகிரி. அப்போ 1/sin 90. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன, 1/1, so 1. அப்ப எக்ஸிஸ்ட் ஆகும். இது -1 to 1, -π/2 to π/2. இதே வேல்யூவை போட்டோம்னா கொசிகண்ட்டுக்கு என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, 0 இருக்கு. எங்க -π, இந்த ரேஞ்சை பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய கிராஃபை பாத்தீங்கன்னா தெரியும். இங்க -π/2 to +π/2 0வும் இருக்கு. அந்த 0வை போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசிகண்ட் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/sin 0. sin 0னுடைய வேல்யூ என்ன, 1/0. தட் இஸ் sin 0னுடைய வேல்யூ 0. ஸோ 1/0 என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். இன்ஃபினிட்டிக்கு இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இந்த வேல்யூல -0ன்னு போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சீக்கண்ட். சீக்கண்ட்ல வந்து என்னது, π/2 எலிமினேட் ஆயிருக்கு. ஏன் π/2 எலிமினேட் ஆயிருக்கு, 1/சீக்கண்ட் 0, சீக்கண்ட் π/2னா சீக்கண்ட் 90ன்னு எடுத்துக்கோங்க. எதை எலிமினேட் பண்ணிருக்காங்க, 90. அப்போ 1/cos 90. cos 90யோட வேல்யூ என்ன, 0. 1/0, அதுவும் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டில வர்றது எல்லாமே சப்ராக்ட் பண்ணியாச்சு. இது புரியுதா? இந்த டேப்லர் காலம் நல்லா படிச்சுக்கோங்க, பைஹார்ட் பண்ணி. அதே போல இதுல இன்னொரு விஷயம், இப்ப இங்க இந்த பிராக்கெட் போடுறாங்க பாத்தீங்களா, இத மாதிரி பிராக்கெட் போட்டா 2 டைப் ஆஃப் பிராக்கெட் இருக்கு இதுல என்ன, நாட் இந்த டேப்லர் காலம். ஸோ ஓகே, இந்த டேப்லர் காலம் கூட எடுத்துக்கோங்க. இதை இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இதுவும் இங்கே இப்படி இருக்கும். இந்த மாதிரி 2 பிராக்கெட் போட்டா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா என்ன மீனிங்னா, இட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி போட்டோம்னா ஓப்பன். ஓப்பன்னா என்ன மீனிங், இப்போ நீங்க செட் லாங்குவேஜ்ல படிப்பீங்க, எக்ஸ் இஸ் ஆர் 3 இஸ், எப்படி எந்த வேல்யூ சொல்லலாம். இப்போ செட் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 3 இஸ் greater than x greater than 0 இப்படி எழுதிந்தா இந்த 3யும் இந்த 0வையும் விட்டுறணும். அதே இங்க ஈக்குவலன்ட்னு சிம்பிள் போட்டிருந்தா என்ன பண்ணோம், இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்க. என்னது, இந்த இடத்துல இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா க்ளோஸ்டுன்னு அர்த்தம், இத மாதிரி பிராக்கெட் போட்டா ஓப்பன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓப்பன்ல இந்த 2 வேல்யூவையும் விட்டுறணும். க்ளோஸ்டுன்ற போது இந்த 2 வேல்யூவையும் எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுவோம். எக்ஸாம்பிள் 1. இதுல என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸாம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கிளியரா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நான் என்ன கேட்க போறேன் உங்களை, sin inverse of x-உம் sin inverse of x-உம் sin x power -1 இது ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்க போறேன். கட 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 கடன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்ட்டு. ஒண்ணு இல்லைன்னா நோன்னு போடுங்க. நான் கொஞ்சம் டைம் தரேன். பி குவிக். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டீங்களா கமெண்ட்ல? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம்? இப்போ ஒய்ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. இது எப்படி எழுதலாம்? சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? சைன் sin x the whole power -1 இத 1 by sin x ன்னு எழுதலாம். அப்ப இது ரெண்டும் ஒண்ணா? இல்ல. நோ போட்டவங்க கொஞ்சம் காலரை ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, கை தட்டிக்கோங்க நீங்களே. ஓகே, இப்ப இந்த இப்ப இன்னொரு டவுட் கேட்கலாம், என்ன மேம் நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப 1 by x வந்து எப்படி எழுதலாம்? x பவர் -1ன்னு எழுதலாம்ல. அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணுதானே, அப்ப ஏன் இதை எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ல இத மாதிரி எழுதுறது கரெக்ட். இது என்னது? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் இதுவும் ஒண்ணு கிடையாது. புரியுதா? நம்ம இப்ப எக்ஸாம்பிள்குள்ள போவோம். சரி, செகண்ட் இதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கல என்னோடய காப்பி பண்ணிட்டே வாங்க. இது இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பாருங்க. இது நியூ கமரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, find the principal value of cot inverse of -1 by √3. -1 by √3. இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? x is equal to cot inverse of -1 by √3 அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப cot x is equal to -1 by √3 ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிகிரி எந்த டிகிரியில இது வந்து மைனஸ் வேல்யூ வருது. இப்ப மைனஸ் வேல்யூ வருதுனாலே அதனுடைய ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் முன்னாடி இருந்த ப்ராப்ளத்தை விட. இப்ப 1 by √3, நாட் ஆர்டினரி 3, இது √3. ஸோ அப்போ உடனே ட்ரையாங்கிள் போட்டுருவோம். 30 60. இப்ப √3 இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதே 1 by √2ன்னு இருந்ததுன்னா நம்ம வேற 45 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இருக்க போறோம். ஸோ 1 by √3ன்னு இருக்கு. இப்போ காட்டினுடைய வேல்யூ, காட்டினுடைய இதை எப்படி எழுதுவோம்? காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேனுக்கு ஆப்போசிட். இப்ப நீ இதை படிச்சுக்கணும்ன்றது, இப்போ உனக்கு இன்கேஸ் குழம்பி போச்சுன்னா ஐயோ குழம்பி போச்சே அப்படின்னு நீ வந்து முழிக்க தேவையில்லை. உனக்கு சைனு காசு உங்களுக்கு என்ன தெரியணும்? சைனு காசு டேன், இந்த 3 மட்டும் தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? மற்றதுக்கெல்லாம் எழுதிடலாம். காட் தீட்டானுடைய வேல்யூ என்ன? 1 by tan தீட்டா. 1 by tan தீட்டானுடைய வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல காட் தீட்டாவே எனக்கு தெரியும் ஐயா, நான் எழுதுறேன்னா அப்படின்னா எழுதிக்கோங்க. இப்ப என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்ப இது உல்டா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். அப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சதுன்னா டைரக்டா போட்டுரு. சரி, இப்ப காட் தீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் 30க்கு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் போட்டீங்கன்னா √3 by 1. அப்ப இது கிடையாது, 30 டிகிரி கிடையாது. இப்ப இது பாத்தீங்கன்னா 1 by √3. ஸோ இங்க வந்தாயா cot x 60 டிகிரி is equal to -1 by, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோம், 1 by √3. இப்ப இந்த மைனஸ்க்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லையா? என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம் இங்க? இப்ப காட்ன்னு இருக்கு. இந்த காட் 60 எப்படி எழுதலாம்? அங்க வந்து π/4ன்னு எழுதணும். காட் 60 எப்படி எழுதலாம்? π/3ன்னு எழுதணும் இல்லையா? அதனுடைய வேல்யூ என்னது? π/3. எப்படி 180/3 என்னது? 60 தானே. காட் 60 நம்ம 1 π/3ன்னு எழுதுறோம். இப்ப இந்த காட் π/3 எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காட் இப்ப மைனஸ் காட் π/3ன்னு வந்துடும்.
அப்ப என்ன ஆகுது? cot pi minus pi by 3. அதுதான் என்ன ஆயிருக்கு? மைனஸ் cot pi by 3ன்னு ஆயிருக்கு. அப்ப இத 180ல இருந்து இந்த 60ய மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்? இதுக்கு அப்படி மைனஸ் பண்ண தெரியலன்னா எல்சிஎம் எடுத்துரு. cot 3 எல்சிஎம் எடுத்தனா 2 pi 3 pi minus pi is equal to cot 2 pi by 3. ஓகே, இப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா cot இன்வர்ஸ்க்கு என்னது? இப்ப ஆன்சர் எடுத்து எழுத போறோம். ஆன்சர் என்னது? cot இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 3 எப்படி எழுதுறோம்னா 2 pi by 3. புரியுதா? pi by 3. இது யாருக்கெல்லாம் புரிஞ்சது, யாருக்கெல்லாம் புரியல எனக்கு திருப்பி சொல்லுங்க. திருப்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க கொஞ்சம் 3 மேல அடிச்சிட்டேன், அதனால இது கொஞ்சம் மாத்தி நான் பாக்ஸ் போடுறேன். ஸோ அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் போட போறோம். எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்மும் போட போறோம். ஸோ என்னுடைய வாங்க, இது வந்து 4 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து வருது. 2.1 2.2 சேர்த்து 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. இதெல்லாம் ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ. We will meet in the next session.